மொபைல் ஹோல்டர்லேருந்து மொபைல் தானாகவே பறந்துருச்சு. பறந்தாடி வந்து பொலீரோ தெரியும்ல, பொலீரோ மேக்ஸி ட்ரக், அந்த வண்டி லோடோடு வந்து ஃப்ரண்ட் வீலும் ஏற்றிருச்சு, பேக் வீலும் ஏற்றிருச்சு. இப்போ சொல்ல தான் செய்வேன், ஏன்னா 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் நம்ம சேனலோட ஏர்னிங்ஸுக்கு அதான் ஒரு அடிப்படையே. அதான் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். ஸோ அதனால் 1000 சப்ஸ்கிரைபர் வர வரையும் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண. காலையிலே ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை மணிக்குனா கரெக்டாக 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஸ்டார்ட் பண்ணி 2-3 ரைடு போய்கிட்டு இருந்துச்சு. 2வது ரைடுக்கு அப்புறமா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு பள்ளம் இருக்கிறத பார்க்காம டக்குன்னு பள்ளத்தில் விட்டு டக்குன்னு வண்டி லெஃப்ட்டு திருப்பினேன் பாருங்கள். மொபைல் ஹோல்டர்லேருந்து மொபைல் தானாகவே பறந்துருச்சு. பறந்து கீழே விழுந்துருச்சு. சரி, வண்டியை ஓரம் கட்டிட்டு போய் மொபைலை எடுக்கலாம் அப்படிங்கிற டைமில் பின்னாடி வந்து பொலீரோ தெரியும்ல, பொலீரோ மேக்ஸி ட்ரக், அந்த வண்டி லோடோடு வந்து ஃப்ரண்ட் வீலும் ஏற்றிருச்சு, பேக் வீலும் ஏற்றிருச்சு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொபைலை. ஏற்றினோடனே எனக்கு மனசே இல்லை. சரி போய் மொபைலை போய் எடுத்து பார்த்தா டிஸ்பிளே ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் ஷேட் அடிச்சிருந்துச்சு. ஆனாலும் ஓரளவு தெரிஞ்சிச்சு. சரி, அதை வச்சு ரைடு ஓட்டலாம் அப்படின்ட்டு ஓட்டினேன். ஒரு 3 ரைடு ஓட்டினேன். இப்போ டச்சே ஒர்க் ஆகாம கண்டிஷன் போயிடுச்சு. சரின்ட்டு விவோ ஸ்டோருக்கே போயிடுவோம். இது விவோ T3X மொபைல் 5G. சரி, ஷோரூமுக்கு போயிருந்து போட்டோன்னா அங்கே போனால் தம்பி இங்கே சேல்ஸ் மட்டும் தான், சர்வீஸ் வேறு கடைன்னு மாற்றி விட்டாங்க. சண்டே வேறு கடை வேறு இல்லாமல் இருந்துச்சு. ஒரு பாய் ஒருத்தர் கடை திறந்துருந்தார். சரின்ட்டு அவர்கிட்ட போய் பார்த்தா 3500 சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரிஜினலானாலும் எனக்கு தெரில, இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி ஓகே, இப்போதைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 3500 பில்லு. ஒரு அண்ணன்ட்ட தான் போயிட்டு கடனாக வாங்கி, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், வாங்கி கட்டிட்டேன். சரி பண்ணியாச்சு. நான் ஒரு பிளானில் இருந்தேன். காலைல 6:30க்கு ஆரம்பித்து நைட்டு நம்ம ஒரு 12 மணி வரைக்கும் கூட ஓட்டலாம், இல்லை 2 மணி வரைக்கும் கூட ஓட்டலாம். நம்ம ஒரு பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படி யோசித்து நான் யோசித்தேன். எப்படி ஒரு 1500 லாபம் பார்த்துடணுன்றா இன்றைக்கி அப்படின்ட்டு. நடந்தது என்னமோ இப்படி நடந்துருச்சு. சரி, டிஸ்பிளே ஓட்டினதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது காயணும்ப்பா, நீ அப்படியே வெயில் அடிச்சேன்னா அது உனக்கு ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டாங்க. சரி, மொபைலை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைடு எடுத்தேன். ஒரு 10 மணி நேரம் தான் ஓட்டினேன். 800 சில்லற 900 கிட்ட ஓட்டுச்சு. அதாவது கஸ்டமர் கொடுத்த கமிஷனே சேர்த்து 900 மேலே வந்துச்சு. அதில் நமக்கு வந்து பெட்ரோல் போக 750 லாபம். ஒரு 10 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 10 மணி நேரம் ஓட்டினதில் நமக்கு வந்து 750 லாபம். இன்றைக்கி நிறைய ட்விஸ்ட்லாம் நிறைய நடந்துருச்சு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்போ 3500 மைனஸில் கிடக்கிறேன். திருப்பி இந்த 3500 சம்பாரித்து கடன் அடைச்சி திருப்பி அடுத்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு லட்சியத்தோடு இருக்கேன், கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். நிறையா தடைகள் வருது, அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியே ஆகணும். பார்க்கலாம், விட்டுறக்கூடாது, கான்ஃபிடென்ட்டை விட்டுறக்கூடாது. நிறையா அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர வரையும் விடக்கூடாது. எப்படியோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரையும் கண்டிப்பாக நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல தான் செய்வேன். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் நம்ம சேனலோட ஏர்னிங்ஸுக்கு அதான் ஒரு அடிப்படையே. அதான் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். ஸோ அதனால் 1000 சப்ஸ்கிரைபர் வர வரையும் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ்.